இன்னைக்கு ராமாயணத்தில் சீதாமா லக்ஷ்மணர் இவர்களோட அந்த உறவு எப்படி பேணப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கலாம். சீதாமாவை ராவணன் கடத்திட்டு போயிடுறான். அடுத்து என்ன, ராம லக்ஷ்மணர் திரும்பி வந்து பார்க்கும்போது சீதாமா வீட்டில் இல்லை. அவங்கள தேடி அலையிறாங்க. இப்போ சீதாமா வழி நெடுக ஒரு குறிப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்ம இன்கேஸ் நம்மளை தேடுறாங்க அப்படின்னா ஒரு அடையாளமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அணிஞ்சிருந்த அணிகலன்கள் ஒன்றுன்னா கலட்டி அம்மா வந்து வழியெங்கும் வீசிக்கிட்டே போகிறாங்க, போட்டுகிட்டே போகிறாங்க கலட்டி. இவங்க தேடிட்டு பின்னாடியே போகும்போது ராமர் ஒரு அணிகலனாக எடுத்து லக்ஷ்மணர்கிட்ட காட்டுறாராம். தம்பி பாத்தியா, இது உன்னோட அண்ணியோட தோடு மாதிரி இருக்குல்ல, இது அவங்களோட கழுத்தில் போட்டிருந்த மணி மாதிரி இருக்குல்ல, இது அவங்களோட வளையல் மாதிரி இருக்குல்ல, இப்படி ஒன்றுன்னா காமிச்சிட்டே வராராம். லக்ஷ்மணர் மௌனமாகவே இருக்காராம். இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி அவரால் அதை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியல. இப்படியே தேடிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் சீதாம்மா காலில் போட்டிருந்த கொலுசு இருக்குல்ல, ஆங்க்லைட், அது வந்து கிடைக்குது. அதை எடுத்து ராமர் லக்ஷ்மணர்கிட்ட காமிச்சு, தம்பி இங்கே பாரு, இது தெரியுதா, இது உங்கள் அண்ணியோடதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அண்ணா ஆமாண்ணா இது நம்ம அண்ணியோடது, எப்படிப்பா இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னா, நான் டெய்லியும் அவங்கள வந்து கும்பிடும்போது, டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு அவங்கள வணங்கும்போது நான் இந்த கொலுசை பார்த்துருக்கேன் அவங்க காலில், அவங்க பாதத்தில் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா அண்ணியை வந்து ஏறெடுத்து முகம் பார்த்து கூட லக்ஷ்மணர் பேசலை. ஆனால் அவங்களோட பாதத்தில் அணிஞ்சிருந்த அணிகலன் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. ஏன்னா பாதத்தை தவிர தான் அண்ணியை வேறு எந்த இதுலேயும் அவர் பார்க்கல. நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒரு அறம் ஒளிந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அறம் என்ன? இது நமக்கு சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், அண்ணியை தாயாகவும் கணவரின் தம்பியை தான் பெற்றெடுத்த பிள்ளையாகவும் கருதுவதுதான் இந்த மண்ணுக்கான அறம். எவ்வளவு புனிதமான உறவு பார்த்தீங்களா?